ஹாய் ஹலோ வெல்கம். பீஸாவில் டைமண்ட் கடத்தினாப்புல, லவ் மேட்டரில் ஃபீல் ஆனாப்புல, இதுக்கு தானா ஆசைப்பட்டோம்னு காதுமா காதுமான்னு நம்மளை கலங்க விட்டாப்புல. பா என்னப்பா இவர் இப்படி நடிக்கிறாருன்னு நம்மளை கைத்தட்ட வச்சாரு. ஆண்டவன் கட்டளையால் இப்போ தர்மதுரையா உயர்ந்து நிற்கிறாரு. ஆமாங்க, யார் இது? நம்ம சேதுபதி, விஜய் சேதுபதி. லெட்ஸ் வெல்கம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. பஞ்ச் டைலாக்லாம் பேச மாட்டேன். பஞ்ச் டைலாக்கா? நானா பஞ்சு மாதிரி பேசுவேன் அப்படின்றீங்க. ஆனால் பயங்கரமாக பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் ரொம்ப சாஃப்டாக. நாங்கள் சேதுபதிக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை ஒரு ஆக்ஷன் அப்படி தான் எதிர்பார்த்தோம். 2 படமும் பயங்கர அமைதியாக சாந்தமாக அப்படியே நடிச்சிட்டீங்க. இப்போ இந்த படம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடி தட்டி அப்படியே விர்ரு விர்ருங்குது. என்ன சார் அப்படியே மாற்றி மாற்றி கலந்து கட்டி அடிக்கிறீங்களே? சில சமயம் அமைஞ்சிடும். இப்போ படம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. சிவாவோட ஸ்கிரிப்ட் நேரேஷனும் சரி, அந்த கதையும் சரி, சரி அடித்து தான் பார்ப்போம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்த அட்டம் தான் இது. வேற ஒன்றும் ஒரே மாதிரியாக எப்பயுமே பண்ணுறதில்ல அப்படின்ற முடிவோடு தான் இருக்கீங்க. அதனால தான் தொடர்ச்சியாக அவங்க படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. திடீர்னு வயசானவராயிருவீங்க, திடீர்னு பார்த்தா பயங்கர ஸ்மார்ட்டாக அழகாக ஒரு லவர் பாய் மாதிரி வந்துட்டு போகிறீங்க. என்னதான் சார் உங்களோட கோல்? ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது. புதுசு புதுசாக நம்ம பண்ணலன்னா வேறு யாராவது ஒருத்தர் பண்ண தான் போகிறாங்க. ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது தான் அதோட இயல்பும் கூட. ஸோ அதனால் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எது நமக்கு செட் ஆகுது செட் ஆகலைங்கிறது நம்மளாக ஒன்று நினச்சிக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கு ஒன்று இருக்குது. இல்லை ட்ரை பண்ணி பார்த்து அது தப்பு சரி எதுன்னு கற்றுக்கிறது ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டாவது சைடில் இருக்கிறது பெட்டர்னு தோணுது. ஸோ இதுதான் நமக்கு செட் ஆகும், இதுக்குள்ளே இருக்கிறது பெட்டர்னு தோணுறத விட இது சரின்னு பட்டுது அப்படியே ட்ரை பண்ணுறது. அழகான ஒரு ஜேர்னி வந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த படங்கள் நடிக்கும் போதாகட்டும் அல்லது இப்போ அதை பார்க்கும்போது என்ன உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சில கிளிப்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ரெடி? ஏங்க உங்கள் வீட்டில் பொண்ணு எதுவும் பார்க்குறாங்களா என்ன? ஏன் இல்லை, உங்கள் சித்தப்பா ஒரு டைப்பான ஆள்லாம் கூட்டு வச்சு மீட்டிங் போட்டுட்ருக்காரு, அதான் கேட்டேன். ஏய், அவனை பார்த்தா கல்யாணம் ப்ரோக்கர் மாதிரியா இருக்குது. தேங்க்யூ. அது பார்த்தீங்கன்னா தான் சார் அது பெட்டராக இருக்கும். அதுவும் புரோக்கர்னு சொல்லைங்க, ஒருவேளை அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கலாம்ல. இந்த மூஞ்சிக்கான நயன்தாரா மாதிரியா பொண்ணு இருக்க போது சித்தப்பா யாருக்கும் சூனியாக்கு கூப்பிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பீட்சா கார்த்திக் சுபாராஜோட பில்லியன்சி நானே எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக பீட்சாவோட பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, எங்கே ஆரம்பிச்சுன்னா கார்த்திக் நானும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போனார். நான் இது வரைக்கும் அப்படி ஒரு அட்ட ஸ்டேஜில் நான் படித்ததே இல்லை எதையுமே. அதுவும் கார்த்திக்காக தான் செகண்ட் டைம் நடந்ததும் கார்த்தியோட இறைவிக்காக தான் நடந்தது. ஃபஸ்ட் டைம் பீட்சா நடந்தது. படித்து முடித்த உடனே சொன்னேன், எனக்கு படம் நேரில் பார்த்த மாதிரி தலைவா அப்படின்னு சொன்னேன். ஸ்கிரிப்ட் அவ்வளோ விஷுவலாக இருந்தது. ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச நாட்கள் எடுக்கப்பட்ட படம். அது ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருந்தது. தூக்கம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு நாளைக்கு 4 hours 3 hours நிறைய நைட் ஷூட்டிங்ஸ், டே நைட் ஷூட் 2 அப்படி இருந்தது. ஆக்சுவலாக எனக்கே ரொம்ப புதுசாக இருந்தது பீட்சா படம் பார்க்குறது. இதில் இன்னொரு விஷயமும் நயன்தாராவை பற்றி சொல்லியிருக்காங்க. நயன்தாராவோட ஃபேன் நீங்கள். அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் அது இயல்பாக எழுதுன டயலாக் அவர். அப்போது அவங்க அப்பையும் இப்போயும் பீக்கில் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடிலேருந்து சரி. பட் படமாகவும் சரி என் லைஃப்பில் என்னை அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அறிமுகப்படுத்தின படம் பதிவு பண்ண படமும் கூட பீட்சா சொல்லலாம். என்ன படம் முதல்ல ஆரம்பிக்கும் போது பீஸான்னு ஒரு படமா அப்படின்னு தான் கேட்டாங்க. என்னப்பா பீஸான்னு ஒரு படம்னாங்க. ஆனால் கார்த்தியோட கான்ஃபிடன்ட் அந்த படத்தோட டைட்டில். நிச்சயமாக அது வேற ஒரு ஜேர்னலே தமிழ் சினிமாவில் கொண்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இது இந்த படத்தோட ஹைலைட்டான சீன் இது. நானும் எப்படி இந்த சீனை எழுதி யோசிச்சாருன்னே தெரியல. முக்கியமாக முடிஞ்சதுக்கப்புறம் கிட்னாப்பிங் ஸ்பெல்லிங்கே தப்பாக இருக்குன்னு சொல்லுவான். இல்லை, இந்த லுக் அண்ட் ஃபீல் பற்றி சொல்லும்போது இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 மாதிரி எல்லாம் தாடி எல்லாம் நிறச்சி அந்த மாதிரி எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை, நான் தான் கேட்டேன். அவர் என்னை கூப்பிடல. இந்த ஸ்கிரிப்ட் ஒப்பீனியனுக்காக படித்த போது நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன். பட்டு இந்த சீன் எடுத்தது ஞாபகம் இருக்குது. இதான் என்னை ஃபஸ்ட் டே ஷூட்டு. ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அந்த கேரக்டருக்குள்ளே செட் ஆகிறதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. ரொம்ப டஃப்பாக இருந்தது ப்ளே பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ரூல்ஸ் தான் இதை நான் 4-5 டேக் போனேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வளர ஆரம்பிச்சிது. வேகமாக சொல்ல ஆரம்பித்தேன்.
ரொம்ப வளர ஆரம்பிச்சது. பட் இந்த ஐடியாலஜி வந்து செம்ம ஐடியா ஆக்சுவலாக. அந்த இதன் மூலமாக இந்த கேரக்டர் ரொம்ப இன்னசென்ஸாக காட்டுவாங்க. கிட்னாப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல், அது ரொம்ப கொடூரமான செயலும் கூட. ஆனால் அதை வச்சு ஒருத்தன் இன்னசென்ட்டாக மாற்றுறது இருக்கு இல்லையா, இவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் ஆக்சுவலாக. இவனால் எதுவுமே நடக்காதுன்னு தெரியும் ஆக்சுவலாக. வந்து அந்த யாருக்கும் நம்புகிற மாதிரி இருக்காது. கிட்னாப் பண்ணிட்டு உங்கள் சம்பளம் எவ்வளோ அந்த நம்புகிற மாதிரி இருக்காது. லைஃப் டைம் கேரக்டர் அது கிடைக்காது. நிச்சயமா. அடுத்த கிளிப். அண்ணா அண்ணா 2 இட்லி ஒரு பூரி. அண்ணா 2 இட்லி ஒரு பூரி. அண்ணா 2 இட்லி. சாப்பிட மாட்டியா? நசன்ட்டு வாய முட்டை எப்போ நான் சாப்பிட்றது? எவ்வளோ உண்மை சொல்லப்போனால் இந்த படம் நடிக்கும் போதெல்லாம் விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு மார்க்கெட் வந்துருச்சு. நிறைய பேரை வந்து அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடி வாங்குவீங்க ஃபஸ்ட்டே, அதுவும் அடி வாங்குவீங்க. ஒரு ஹீரோ மாதிரியெல்லாம் இருக்காது, அவர் வந்து பெரிய மாஸ் அப்படியெல்லாம் பயங்கர டவுன் டு எர்த்தாக இருக்கும். எப்படி இந்த மாதிரி ரோல் செலக்ட் பண்ணுறீங்க? இது ஆக்சுவலாக ஒரு கொரியன் ஃபிலிமோட ரீமேக் தான் அது. பட் நலன் அந்த சீன்ஸ் ஹேண்டில் பண்ண விதம் டோட்டலாக வேறையாக இருக்கும். அந்த கதாபாத்திரத்தோட தன்மையும் சரி, சீன்ஸ் அதுவாக இருக்கும், உள்ளே இருக்கிற டீட்டெயிலிங் வந்து வேறையாக இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் இருக்க பெரிய சேலஞ்சான விஷயம்னா, ஹீரோ ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், ஆனால் என்டர்டெயின் பண்ணணும். இதெல்லாம் வாய் முன்னு சாப்பிடுன்னு சொல்கிறது, அவன் நிறையா இருக்குது அவனோட பிஹேவியர். அவனுக்கு கதிர் கேரக்டர் பேர். இந்த இதுவும் படித்ததுலேருந்து நான் கேட்டே இருந்தேன், எனக்கே கொடுத்துருங்க, நானே பண்ணிடுறேன். கடைசியில் என்கிட்ட திரும்பி வந்துச்சு. சூதுகவும் இதே மாதிரி தான். அவர் படத்தில் ஒவ்வொரு கேரக்டர் நான் தொங்கி தான் வாங்கலாம் அவர்கிட்ட. எனக்கு இந்த நேரத்தில் ஒரு கொஷின் வருது. நாங்கள் அது இந்த குறும்படம் இயக்கிட்டு இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் இல்லை ஃப்ரெஷ்ஷான டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போல்லாம் அல்டிமேட் சாய்ஸ் வந்து நீங்கள் தான். இது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் அந்த கதையை படித்தேன், நானே தான் பண்ணுவேன்னு கேட்டேன் அப்படின்ட்டு. இதில் இப்போ 2 வியூ வந்துருச்சு எங்களுக்கு. நீங்களே கேட்டு வாங்குறது ஒன்று, அவங்களோட அல்டிமேட் வியூ உங்ககிட்ட ஈஸி அப்ரோச்சபிளாக கூட இருக்கலாம். எப்படி இது நடக்குது? இல்லை, ஒன்று வந்து நலன் எனக்கு ஏற்கனவே பழக்கம். அவர் எவ்வளோ பெரிய பிரில்லியன்ட் நல்லாவே தெரியும் எனக்கு. நலன் மாதிரி ரைட்டர்ஸ் இங்கே இருக்காங்களான்னு கூட தெரியல. ஏன்னா அவரோட சென்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேவும் சரி, சீன் எழுதுகிற விதமும் சரி, எக்ஸிக்யூஷன் சரி, டோட்டலாக வேறு இடத்துல இருப்பார். நம்ம எதிர்பார்க்காத வசனங்கள்லாம் உள்ளே இருக்கும். அது அவரோட பெரிய இது. அந்த சட்டையராக சொல்கிறதுலேயும் அவர் ரொம்ப பெரிய கில்லாடி. அப்புறம் மடோனா செபாஸ்டின். மடோனா ஃபஸ்ட் படம், ஆனால் ரொம்ப சட்டிலாக ரியாக்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த படம் வரும்போதே பிரேமம் வந்து செலீனா சொல்லிட்டு செலீனா அவங்க செலின் அவங்களுக்கு செம்ம ஃபேன்ஸ் இருந்தது இந்த படம் முன்னாடி. பட் செம்ம ஆர்டிஸ்ட். நல்ல படம். அடுத்த காட்சி. எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போகணும் சார். மோசஸ் சொல்லி சூப்பர்வைஸ் ஃபைலை ரெடி பண்ண சொல்லு. சரி சார். மூர்த்தி சார். அந்த ரைட்டு வரலன்னு சொல்லுவான். ரைட்ரு வரலையே அண்ணே, அது அவருக்கும் தெரியுமா? உங்களை போய் எடுத்துகிட்டு வர சொன்னார். அவரே சொன்னாரா? ஆமாண்ணே. வண்டி எடுங்க. மூர்த்தி சார். ஃபைல் ரெடி பண்ணியாச்சா? இதோ தேடிட்டு இருக்கோம் சார். சரி, நான் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன், நீங்கள் பொறுமையாக தேடி எடுத்து வைங்க. எஸ் சார். சேதுபதி வந்து எனக்கு ரொம்ப பயமுறுத்தின படம், ரொம்ப பிடிச்ச படமும் கூட. ஏன் பயமுறுத்தின படம்னா, ஒன்று வந்து போலீஸ் யூனிஃபார்ம் எனக்கு செட் ஆகுமான்னு யோசிச்சது. 2வது இந்த படத்தோட பேர் வந்து சேதுபதி, என்னோடய பேராக இருக்கிறதுனால. அருண் இது முதல்ல 4-5 டைட்டில் சொன்னார், கடைசியாக ஒரு நாள் சேதுபதின்னு சொன்னார். நான் ரொம்ப ஓவராக இருக்குது நண்பா, என் பேரை வச்சுக்கிட்டு ஒரு மாஸ் படம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதுதான் கரெக்டாக இருக்குது, வேறு எதுவும் செட் ஆகலை அப்படின்னாப்புல. அதனால் படம் ரிலீஸ் ஆகும்போது வரைக்கும் எனக்கு பயம் இருந்தது. படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே ஏதாவது சொதப்பிச்சுன்னா நம்மளை செம்மையாக கலாய்ச்சிடான்னு ஒரு பயம் இருந்தது. அது நடக்கலை. அந்த லுக்கு நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி யாராவது பெயிண்டிங் யார் பண்ணி கொடுத்தாலுமே சேதுபதி படத்துலேருந்து கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பெயிண்டிங் ஃபுல்லாமே வந்து சூதுவம் படத்தோட பெயிண்டிங் வந்து ஃபேன்ஸ் கொடுக்கும்போது, சமீபம் வர்றது எல்லாமே சேதுபதி படத்தில் தான் வருது. அந்த லுக் அவ்வளோ ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. கிடச்சி நிஜமாவே நல்ல லுக். அடுத்த காட்சி. அவன் மூஞ்ச மட்டும் நான் பார்க்கணும். விர்ரு 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 கிர்ரு 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 கிர்ரு. இந்த கையில் காப்பு போட்டு மட்டும் தான் அடிப்பானா என்ன? கயிறு கட்டலாம் அடி மாட்டான் விட. சும்மா விர்ரு 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 விர்ருன்னு காதல் செய். சும்மா கிர்ரு 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 கிர்ருன்னு கிறங்கவை. போன வேலையை மிச்ச மீதி இல்லாம முழுசா செஞ்சுட்டு
அப்புறம் ஏன் ஃபோனுக்கு கூப்பிட சொல்லு. ஆக்சுவலி காலேஜ்ல சீன் போடுறதுலயே நான் தான் ஃபர்ஸ்ட். செம்மையா சீன் போடுவேன். ஐயோ ஆமாமா, நான் சீனு டேக் இட். டேக்கிட்டா ரெக்க ரெக்க நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. அது ரெக்க மாதிரி ஒரு படம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு முதல்ல அதுக்கான தைரியம் வரல ஃபஸ்ட்டு. பட் ரத்தன சிவா மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் முக்கியமான காரணம். அந்த அவரோட வாடியில் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். அவர் இந்த கதையை நேரேட் பண்ண விதமும் சரி. அப்புறம் ரொம்ப நாளைக்கு எதுக்கு பயந்துட்டு இருக்கணும் ஒரு விஷயத்துக்காக தோணுச்சு. ஸோ ட்ரை பண்ணி தான் பார்ப்பேன். சினிமாங்கிறது இது மட்டும் தான் பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது. முதல்ல நான் இதுக்கெலாம் உடன்பாடு இல்லாத ஒரு ஆளாக தான் இருந்தேன். மேபி ஒப்பீனியனாக வேறு இருந்தது. அதுக்கப்புறம் அது உடஞ்சி வேறையாக வந்தது. ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? எதுவாக இருந்தால் என்ன நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்றுவாங்க, அவ்வளோதான் மேக்ஸிமம். விர்ரு 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 கிர்ரு 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 சும்மா விர்ரு 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 சும்மா கிர்ரு 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 கிர்ரு. கலகலப்பாக போய்கிட்டு இருக்கிற இந்த ஷோவில் அடுத்து வர்றது ஒரு சின்ன பிரேக். ஹீரோயின்ஸ் கூட கிசுகிசு எல்லாம் வருதே, அது உண்மையா? எஸ். பேக் டு த ஷோ. இன்னைக்கு விஜய் சேதுபதி கிட்ட நிறைய விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். எஸ்ஆர் நோ. இது வந்து ஹைப்பத்தட்டிக்கலாக இருக்கலாம், அல்லது உங்களை வேணும்னே வந்து நாங்கள் சீன்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எஸ்ஆர் நோ சொல்லணும். ஓகே. விஜய் சேதுபதி 6 பேக் வைப்பாரா? 6 பேக் வச்சு நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர், அதுக்காக தயாராவாரா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? நோ. 6 பேக் வைக்க மாட்டீங்களா? நோ. ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக காரணம் இருக்கா? நீங்கள் எஸ் ஆர் நோ தான் சொல்லுங்கள். இல்லை பரவாயில்ல, அதில் எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நான் கேட்பேன். இல்லை அப்படி இருந்ததுன்னா பண்ணுவேன். தேவைப்பட்டு தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவைப்பட பண்ணுவேன். அது இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஓகே. ஒரு ஆக்டருக்கு எந்த அளவுக்கு தோற்றம் முக்கியம்னு நினைக்கிறீங்க? தோற்றம் ரொம்ப முக்கியம். ஓரளவாவது ஃபிட்டாக இருக்கணும். நான் இல்லை, அதில் ரொம்ப தப்பு அது. பட் ஆனால் தோற்றம் ரொம்ப முக்கியம். 6 பேக்கில் உடன்பாடு இல்லை, ஆனால் ஓரளவாவது ஃபிட்டாக இருக்கணும், அதான் கரெக்ட். வெள்ளிக்கிழமை ஹீரோ அப்படின்ற ஒரு பட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. முன்னாடி அதை ஜெய்சங்கருக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்து உங்கள் படம் எப்படியாவது வந்துடுது. இந்த பட்டம் பற்றி இல்லை இப்படி கொடுத்ததை பற்றி உங்களோட ஃபீலிங் பிடிச்சிருக்கா? நோ. பிடிக்கலையா? தொடர்ந்து படம் பண்ணுறீங்க, நல்லா இருக்குல்ல, ஜாலியாக? இல்லை, அது சில சமயம் இப்படி நடந்துடும். அதுக்காக இப்படிலாம் ஒரு பட்டம் கொடுத்தாலாம் நான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எப்படி இருக்குது? இல்லைம்மா, இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் நான் இல்லை. சில சமயம் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் தள்ளி வந்து ரிலீஸ் ஆகிறனால அந்த கேள்வி வருது. ஸோ படம்லாம் ஏற்கனவே முடித்த படங்கள் தான் பின்னாடி வருது அவங்களுக்கு. அடுத்தடுத்து வரும். ஆமாம், அதனால் அது ரிலீஸ் டேட்னால அப்படி வருது. பட் அதுக்கு எனக்கும் வெள்ளிக்கிழமை ஹீரோவுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால் வாரத்துக்கு ஒரு படம் எப்படி நடிக்க முடியும்? ஏன்னா டப்பிங் பேசுக்கு 20 நாள் ஆகும் ஒரு படம் டப்பிங் பேசுறதுக்கு. நடிக்கிறதுக்கு ஒரு 2.5 மாதமாக வச்சுக்கோங்க, 2.5 மாதமாக வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தாலும் கணக்கு அதிகமாக தானே இருக்குது. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நிறைய ஹீரோயின்ஸ் கூட கிசுகிசு எல்லாம் வருதே, அது உண்மையா? என்ன சொல்லணும்? எஸ் ஆர் நோ சொல்லுமா? எஸ். எஸ். கிசுகிசு எஸ். ஆமாம், எஸ். எப்படி எஸ்? எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். இப்படி பண்ணிட்டு அந்த கேள்வியோட சுவாரஸ்யமே அவ்வளோதான். நீங்கள் எஸ். சரி, ஓகே, அதுக்கு மேலே கேட்கல. ஓகே. பெரிய ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தில் நடிக்கணும்னு போட்டி போடுறாங்களாமே, உண்மையா? நோ. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நயன்தாரா நடிச்சிட்டாங்க, தமன்னா அவங்க யாரும் போட்டி போடல. நாங்கள் போய் கேட்டோம். நான் ஒரு படம் நடிக்கிறது என்னோட முடிவு.
அவங்க ஒரு படம் நடிக்கிறதும் அவங்களோட முடிவு. அதுக்கு நான் நோ ஏன் சொன்னேன்னா, நாங்கள் சமீபத்தில் ஒரு படத்துக்கு 2-3 பேரை அப்ரோச் பண்ணோம். வரல. அதனால நோ சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வருமாமே, உண்மையா? வந்தாலும் வெளியே காட்ட மாட்டேன், காட்டிருக்கும் பொழுது எப்படின்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே. படங்களில் பஞ்ச் டயலாக் வைக்க சொல்லி டைரக்டர்களை கம்பல் பண்ணுறீங்களாமே? எஸ். பஞ்ச் டயலாக்லாம் நானா அப்படின்னு கேட்குறீங்க, அதுவே அப்போ சொல்லி வைக்கிறதா? இந்த மாதிரி கேட்டால் என்ன சொல்கிறது நான்? சரி, நான் இதுக்கு ஒரு முந்தின கேள்வியை வந்து எப்பயுமே ஒரு விஷயத்து என் டைரக்டர் மீறி என் படம் என்னோடய வேலை உண்மையாக இருக்கிற படத்தில் எனக்கு தோன்றதை பேசுவேன், ஷேர் பண்ணணும் இல்லையா. எண்ட் ஆஃப் த டெசிஷன் மேக்கிங் டைரக்டர் தான். இப்போ அவருக்கு இது பிடிக்கல சார், எனக்கு இது வேணாம்னு சொன்னார்னா நான் படத்தில் அது இருக்காது. ஏன்னா என் ஃபில்ம் பைன்னு போடுறது ஒரு டைரக்டர் பேர் தான், நடிகனோட பேர் இல்லை. நடிக்கிறது என்னோட வேலை. அந்த இம்ப்ரோவைசேஷன்ற பேரில் கொஞ்சம் சேவ் பண்ணுவோம் இல்லையா. டைரக்டருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் படத்தில் இருக்கணும். அது ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு, சீன்ஸில் இருக்க இம்ப்ரோவைசேஷன் முதற்கொண்டு, என் நடிப்பு முதற்கொண்டு. நான் இப்போ ஒரு நடிக்கிறேன், என் டைரக்டருக்கு பிடிக்கலன்னா நான் வேறு தான் பண்ணி ஆகணும். அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா முதல் வேலை. அவர் தான் என்னை ரசிகர்கிட்ட கொண்டு போகிறது. ஸோ அவருடைய ரசனை தான் பிரதானம், அதுதான் முக்கியம், அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் செய்யணும். நான் வேணால் 100 ஒப்பீனியன் சொல்லலாம், அதை சூஸ் பண்ணுறது அவர் தான். தொடர்ந்து ரக்க படம் மாதிரியான கமர்ஷியல் படங்கள் தான் இனிமேல் நடிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்களாமே? நோ, அதுவும் பண்ணுவேன், அது மட்டும் இல்லை. மக்கள் செல்வன் அப்படின்ற பேர் வந்து ஆட் ஆகியிருக்கு. இது எப்படி உங்களுக்கு பிடிச்சு வந்ததா அல்லது யாரு கொடுத்தாங்க? வந்ததுக்கப்புறம் பிடிச்சது, கொடுத்தது என்னோடய குருநாதர் சீனிவாசன் சார். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை ஹீரோவாக்குறது தென்மேற்கு பருவக்காட்டு படத்தின் மூலமாக அவர் தான் கொடுத்தார். ஸோ வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது, அவர் எனக்கு வச்ச பேர் எனக்கு பிடிச்சது. என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சு என்ன புரியலையா. சின்ன தலைன்னு ஃப்ளெக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்களே, அது எப்படி இருக்குது உங்களுக்கு? வைக்கக்கூடாது. தலைனா ஒருத்தர் தான், தளபதினாலும் ஒருத்தர் தான். கலகலப்பாக போய்கிட்டு இருக்கிற இந்த ஷோவில் அடுத்து வர்றது ஒரு சின்ன பிரேக். ஒரு 10 பேர் 20 பேர் ரூமுக்குள்ளே உட்காந்து பாராட்டுறதுலாம் படம் பண்ண முடியாது. ஆடியன்ஸ் போய் சேரணும். நல்ல படம்னு பாராட்டி கிடைக்கிற விருதுக்கு வந்து இங்கே வேல்யூ இல்லை.